வணக்கம். சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். அன்றாடம் இந்த வர்த்தக உலக நிகழ்ச்சியிலே நீங்கள் நேரடியாக பங்கு கொண்டு பல நிபுணர்களோடு பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை நாம் பங்குச்சந்தை முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், தங்கத்தில் முதலீடு ஆகியனவற்றில் லாபத்தை அதிகரிக்கின்ற யுக்திகளை பற்றி பல நிபுணர்களை சந்தித்து பேசி வருகிறோம். அந்த வரிசையிலே பங்குச்சந்தை விடுமுறையான சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலைவாய்ப்புகளை பற்றி நாம் பேசி வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பேச இருக்கின்ற துறை ரியல் எஸ்டேட், அதாவது கட்டுமானத்துறை. இந்த துறையிலே இருக்கின்ற பல விதமான வேலைவாய்ப்புகளை பற்றி ஒரு சிறப்பு நிபுணர் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்று நம்மிடையே வந்திருக்கின்ற சிறப்பு நிபுணர் திரு எம் அருண்குமார், பிஇ MBA, மேனேஜிங் டைரக்டர், காசா கிராண்டே ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட். இவர்களது நிறுவனம் ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனம். குறிப்பாக வீட்டுத்துறையிலே, வீட்டு வசதி துறையிலே பல முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார்கள். இந்த துறையிலே பல வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன. உங்களது கேள்விகளை நீங்கள் நேரடியாக 42059292 இந்த தொலைபேசி அழைத்து கட்டுமான துறையிலே வேலைவாய்ப்புகளை பற்றி தாராளமாக கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். நிபுணரை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சன் நியூஸ் நிகழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். வேலைவாய்ப்புகள்ங்கிறது பொதுவான ஒரு டேர்ம். ரியாலிட்டி, அதாவது சொத்து முகமை தமிழில் சொன்னோம்னா, இந்த கட்டுமானத்துறைங்கிறது ரியாலிட்டி செக்டரில் ஒரு துறை. வீட்டு வசதி, அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸ், வர்த்தக நிறுவனங்களுக்கான கட்டிடங்கள், பல விதமான கட்டுமான தொழில்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்திய வளர்ச்சி பாதையில் இது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த துறையில் வேலைவாய்ப்புகள் குவிந்து தான் இருக்குது. ஆனால் இந்த நேயர்களுக்கு இந்த துறையில் சிறப்பான வேலைவாய்ப்புகளை பற்றி நீங்கள் நல்ல குறிப்பாக எடுத்து சொல்லணும். குறிப்பாக இந்த துறையிலே என்னென்ன நிலைகளிலே வேலைவாய்ப்பு இருக்குது, அதற்கான தகுதிகள் என்ன, அதற்கான வருமானங்கள் எப்படி இருக்கும், இளைஞர்கள் எதை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டோன்னா அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எம்ப்ளாயிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 கோடி மக்கள் மேலே, 3-4 கோடி மக்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட கணக்கீடுபடி 2022 8 கோடியாக வளரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப ஹை. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்றது கண்டினியூஸாக வளர்ந்துட்டே வருது. ரொம்ப வருஷமாக 14-15% அளவு சதவீதத்தில் வளர்ந்துட்டே வருது. இப்படி ஒரு வளர்ச்சி இருக்க இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபண்டமெண்டலி இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி ஆகிட்டு வருது, ரோபஸ்ட் எக்கானமி. ஜிடிபி வந்து கண்டினியூஸாக 9% வளருது. இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும்போது டெமோகிராஃபிக் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேஷன், மிடில் இன்கம் ஃபேமிலி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த இண்டஸ்ட்ரி கண்டினியூஸாக வளரப்போகுது. அதனால் அது வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக ஜாஸ்தியாக வருது. ஸோ இப்போது இந்திய வளர்ச்சியை பற்றி சொன்னீங்க. ஒரு புள்ளி பருவம் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்குது. ஒரு இந்தியனுடைய வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் 10% இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, கட்டுமானத்துறை 14% வளருது. 15% வளருதுன்றது பல மெக்கன்சி ரிப்போர்ட் கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க வந்து ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது பொதுவான ஒரு டேர்ம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடை பற்றி நம்ம பேசலாம், அதே போல் கமர்ஷியல் பில்டிங்ஸை பற்றி பேசலாம், அதே போல் ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசலாம். ஒவ்வொரு இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது தேவை. ஆக இந்த வெவ்வேறு நிலைகளில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போது ப்ராடாக இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துறை அப்படின்றது 2ஆக பாகுபடுது. முதல்ல வந்து ரியல் எஸ்டேட் செக்டார்னு எடுத்துக்கும் போது ரெசிடென்ஷியல் ஹவுசிங் டெவலப்மெண்ட், கமர்ஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்இசெட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இது வந்து மொத்த கட்டுமானத்துறையில் 25-30% வேலைவாய்ப்புகளை உண்டு பண்ணுது. அடுத்த இன்னொரு பெரிய பார்ட்டு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பவர் அண்ட் இரிகேஷன்றது ஒரு ஆஸ்பெக்ட், யூட்டிலிட்டிஸ் ஃபார் அர்பன் சென்டர்ஸ்ன்றது அனதர் பிளானிங் எக்ஸசைஸ். அது இல்லாமல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வருது. இது வந்து 30%, அது 70% இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பிரைமரி நீடுன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜுக்கான டெக்னாலஜி. இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா
90% to 95% அந்த டெக்னாலஜி ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர்லேயே ப்ரிடாமினன்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும் சார். மீதி ஒரு 15 ஒரு 5% to 8% தான் மேனேஜ்மெண்ட் டேலண்ட்ன்றது நெசரியா இருக்கு. அதனால வந்து இட் எம்ப்ளாய்ஸ் அதாவது ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் இந்தியாவில் வந்து இன்னைக்கு அதில் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து நோ டவுட் நம்ம பேசுறது வந்து ஸ்கில்டு லேபர் பற்றி பேச போகிறோம், கண்டிப்பாக ப்ரொஃபஷனல்ஸை பற்றி பேச போகிறோம். பட் அதை மீறி இந்த இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுதுன்னா லாட் ஆஃப் அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து பீப்புள், பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னைக்கு தமிழில் வந்து நிறைய பேர் அன்ஸ்கில் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி லைவ்லிஹுட்டுக்கு இட் ஹஸ் ஆடட் அ லாட் ஆஃப் வேல்யூ. ஓகே, முதல் நேர் காத்துட்டு இருக்கார், அவருடைய கேள்வி என்னன்னு கண்டிப்பாக. வணக்கம், வர்த்தக உலகம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ அதாவது எம்பிஏ ஹெச்ஆருங்க சார். நான் ஐயா திருப்பி சொல்லுங்க. எம்பிஏ ஹெச்ஆருங்க. நல்லது. ஆக்சுவலா ப்ரீவியஸா வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ல சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்லது. அப்போ மீன்வெயில் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு உடல்நல ஒரு காரணமா கொஞ்சம் இடையில ரிலீவ் ஆயிட்டாங்க. சரி. ஒரு 2 இயர்ஸா வந்து ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ இதுல வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு, கேப் இருக்கிறனால வந்து நான் திரும்ப அந்த செக்டர்ல இன்சூரன்ஸ் செக்டர் போகாம வேற போகணும்னு பாக்குறேன். சரி. அதனால சார்ட்ட கொஞ்சம் கேட்கணுங்களா. ஒரு சின்ன கேள்வி, இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ல இருந்துட்டு பிறகு விலகிட்டேன்னு சொல்றீங்க, எத்தனை ஆண்டுகள் அதில் பணியாற்றினீங்க? அங்க வந்து நான் அதான் சார் இன்சூரன்ஸ் செக்டர்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சரி. நீங்க இன்சூரன்ஸ் செக்டர்ல என்னவா இருந்தீங்க சார்? சேல்ஸ் மேனேஜரா இருந்தேன். வெரி நைஸ் சார். சேல்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் இன் த சென்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். அந்த சேல்ஸ்ல இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸை கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே அதிகமாக இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு வீடு விற்கிறதுக்காகட்டும், அதுக்கான மார்க்கெட்டிங் இன்புட்ஸு, சேல்ஸ் இன்புட்ஸு, ஸோ கண்டினியூஸாக கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறது நிறைய பேர் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு சார். நிறைய பில்டர்ஸ் இன்றைக்கி வீடு கட்டுறாங்க, நிறைய அந்த மாதிரி வரனால உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ்ன்றது ரொம்ப ஹைலி டிமாண்டட் திங். நீங்கள் கண்டிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்லையும் பர்சூ பண்ண முடியும். பட் கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் சேல்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஹெச்ஆர்ன்ற ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பிகர் கார்பரேட்ஸ் இன் ரியல் எஸ்டேட், அதாவது வந்து இன்னைக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் பார்த்தா தான் ஒரு எம்பிஏ ஹெச்ஆர் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து தேர் ஆப்ரேட்டிங் ஒன்லி அவுட் ஆஃப் த ஸ்மாலர் அவுட் சோர்ஸ்டு ஹெச்ஆர். ஸோ நீங்கள் ஐ வுட் ஆஸ்க் யூ டு கண்டினியூ இன் சேல்ஸ் பர்சியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் செக்டார்லேயே உங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேள்விக்கு நன்றி. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். எங்க சார்ட்ட டவுட் கேட்கணும் சார். சார் கேட்டுட்டு இருக்காரு, உங்க கேள்வி அவருக்கும் கேட்குது, நீங்க கேள்வியை சொல்லலாம். சார் நாங்க வந்து இப்போ ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. சார் நாங்க வந்து இன்டீரியர் ஃபீல்டுல இருக்கோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல. நல்லதுங்க. இப்போ அதோட ஃபியூச்சர் வந்து நாங்க அந்த மாடுலர் கிச்சன் இன்டீரியர் பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதோட ஃபியூச்சர் இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இடம்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு 15% வளர்ச்சின்றீங்க. இப்போ நமக்கு அதுக்கான மனைகள் இடங்கள்லாம் இல்லாம எப்படி சார் அதோட வளர்ச்சி இருக்கும்? மறுபடியும் உங்க கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்க. அதாவது நீங்க இன்டீரியர் ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ஃபியூச்சர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மனைகள் குறைஞ்சிட்டு வரனால எப்படி வளர்ச்சி இருக்கும்ன்றது கேட்குறாரு. அதான் உங்க கேள்வி. ஆமா ஆமா. சரி. மனைகளுக்கு குறைவுன்றது கண்டிப்பா கிடையாது சார். ஆக்சுவலி மனைகள் நிறைய இருக்கு. என்ன நம்ம எல்லாம் நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா, ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ரேடியஸ்குள்ளே இருந்து பழக்கப்பட்டுட்டோம். அதனால தான் மனைகள்ன்றது கம்மியாக தெரிகிற விஷயம். நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக இப்போ நடக்கிற ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஆகுது, அஃபோர்டபுள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு வருது. அதை பார்த்தீங்கன்னா 2000 வீடுகள், 3000 வீடுகள், 4000 வீடுகள் பண்ணுற மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு வருது. நாங்களே கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அங்கே ஹவுசிங் டெவலப்மெண்ட் போயிட்டு வளர்ந்துட்டே தான் இருக்குது. அங்கே 300 வீடு 400 வீடு ஒரு நாள் லான்ச்சில் வந்து ஒரு 400-500 வீடு விற்கிற அளவுக்கு டிமாண்ட் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் இன்டீரியர்ஸ் இருக்கனால அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல. அந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ஒரு என்ன கணக்குன்னா, ஒரு வீடு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இன்டீரியர்ஸ்ன்றதும் 5 லட்ச ரூபாய் மதிப்பு அளவுக்கு பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 10% ஆஃப் ரியல் எஸ்டேட் டிமாண்டு என்றைக்குமே இன்டீரியர் பிஸ்னஸுக்கும் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாடுலர் கிச்சன் ஆட்டம், வார்ட்ரோப்ஸு, வுட் ஒர்க்கு அந்த மாதிரிக்கான டிமாண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன ஐடியலி பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பில்டர்ஸை போய் பார்த்து மீட் பண்ணி அவங்களோட ஏதாவது ஒரு டைப், ஒரு பிஸ்னஸ் டைப் மாதிரி போட்டு